வணக்கம் தலைமைகளே. நரேந்திர தாமோதர தாஸ் மோடிஜி என்னும் என்னுடைய பார்வையில் இரண்டாம் தேசப்பிதா தமிழகத்துக்கு வருகை தந்த நேற்று அதே தினத்தில் அவர் மீது 2 புதிய சாதனைகள் பதிவாய்ந்தது. முதல் அவருக்கு பாராட்டுக்கள். சோழர்களுக்கு பிரம்மாண்டமான சிலைகள் தமிழகத்தில் அமைப்பேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமான பாராட்டுக்கள். இங்கே உள்ள தலைவர்களுக்கு அதை செய்ய தெரியாவிடும். டெல்லியிலிருந்து நான் சோழர்களுக்கு, உலகையே ஆட்சி புரிந்த பிடித்த சோழர்களுக்கு பிரம்மாண்ட சிலைகள் அமைப்பேன் அப்படின்னு சொல்றது மிகுந்த பாராட்டத்தக்கது. நிச்சயமா அதை தொடரணும். இங்குள்ள தலைவர்கள் அதை தொடர்ந்து கேட்டு பெற்றுக்கணும். யார் யாருக்கோ இங்க சிலை இருக்கும்போது, ஊழல்வாதிகளுக்கும் சிலை இருக்கும்போது, உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய தமிழ் மன்னன் சோழனுக்கு சிலை வைப்பது மிகுந்த தேவையான ஒன்று. ஓகே, 2 சாதனைகள் பதிவானது. ஒன்று 4078 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் இருந்த பிரதமன் பதிவாயிருக்கு நேற்று. அது அன்னை இந்திரா காந்தியை முந்தி சென்றிருக்கிறார். முதல் அதிக பிரதமராக பதவியேற்றது நேரு அவர்கள். அதுக்கப்புறம் அன்னை இருந்தாங்க 4077 நாட்கள் அன்னை இந்திரா. அதை தாண்டி நேற்று 2வது பிரதமர் என்ற இடத்துக்கு போயிருக்கார். 4078 நாட்கள். இனி தொடர்ந்து வரும்போது நேரு அவர்களின் சாதனையை முறியடிப்பார்கள், எந்த சந்தேகமே இல்லை. 2வது சாதனை, தொடர்ச்சியாக உலகத்தின் நம்பகத்தன்மை மிக்க தலைவராக இருந்தார் மோடிஜி. இன்றைக்கு திரும்ப அவரே வந்திருக்கார். திரும்ப எடுத்த ஒரு கணிப்பில் கருத்து கணிப்பில் உலகத்தில் மிகுந்த நம்பகத்தன்மை உள்ள தலைவர் முதல் இடத்துல மோடிஜி வந்திருக்கார். இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறது ஏதோ இந்திய நிறுவனம் அல்ல, இது ஒரு அமெரிக்க நிறுவனம். மார்னிங் கன்சல்டன்ட் பாங்க, அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு உலகம் பூரா இயங்குது. அவங்க சொன்னதான் 75% மக்களுடைய செல்வாக்கோட நம்பகத்தன்மை மிக்க தலைவராக இருக்காரு. இதற்கு அடுத்து வருகின்ற தலைவர் 59% வாக்கு தான் பெற்றிருக்காரு. இப்போ எந்த அளவுக்கு பாருங்க, உலகத்தில் இவர் ஒரு முன்னணி தலைவர் என்று. இது 2 சாதனை பதிவாயிருக்கு. அதே சமயம் முதலமைச்சராக இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவரை மிந்தி செல்வார் நேருஜியை. அது 2002, 2007, 2012 தொடர்ச்சியாக விடுப்பு எடுக்காத முதல்வர் குஜராத்தில். அதுக்கப்புறம் 2014, 19, 2024 விடுப்பு எடுக்காத பிரதமர். முதல்வர் காலகட்டத்தை சேர்த்துனா இவர் தான் நம்பர் 1 வருவார். ஓகே, இன்னைக்கு வருகின்ற நாளில் தொடரும் போது பிரதமராக நேரு அவர்கள் சாதனையை முறியடிப்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. இந்த அன்னை இந்திரா, இந்த மோடிஜி, இந்த 2 பேரை கேட்கும்போதே இவங்க 2 பேர்த்துக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை ஒன்று இருக்கு, மிகப்பெரிய வேற்றுமை ஒன்று இருக்கு. முதல்ல ஒற்றுமைன்னு பார்த்தாங்கன்னா 2 பேருமே போர் குணம் மிக்கவர்கள். அண்டை எதிரி நாடுகளையும் சரி, உள்நாட்டில் உள்ள பயங்கரவாதியும் சரி அடக்குவதில் இவங்க 2 பேர்த்துக்கு நிகராக எந்த பிரதமரையும் நம்ம சொல்ல முடியாது. துணிச்சல் மிக்கவர்கள் இந்த எதிரிகளை அடக்குவதில், குறிப்பாக பயங்கரவாதிகள். இதில் அன்னை இந்திரா ஒரு துளி மேலேயே சொல்லலாம் எதிரிகளை அடக்குவதில். ஏன்னா ஒரு சேர பாகிஸ்தானையும் அடக்கி, உள்நாட்டில் இருந்த பாகிஸ்தான் ஆதரவு இஸ்லாமிய பயங்கரவாதிகளையும் அடக்கி, சீக்கிய பயங்கரவாதிகளும் அடக்கினவங்க அன்னை இந்திரா காந்தி. துணிச்சலுக்கு பேர் போனவங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் நம்ம கூட சண்டை போட்ட எல்லா போர்லையுமே தாங்கள் தான் வெற்றி பெற்றோன்னு சொல்லி அந்த வெற்றி நம்ம கொண்டாடுவானுங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சது இல்லையா, அதுலேயுமே அவங்க வெற்றி விழா கொண்டாடினாங்க. கார்கில் சண்டையிலுமே அவனுங்க வெற்றி விழா கொண்டாடினாங்க. ஆனால் ஒன்றில் மட்டும் அவனுக்கு அப்படி கொண்டாட முடியாது. பங்களாதேஷுக்கான போர் மிக துணிச்சலான இராணுவ நடவடிக்கை எடுத்து அந்த பாகிஸ்தானை 2ஆக பிரித்து பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கி காமிச்சவங்க அன்னை இந்திரா. அதில் கொஞ்சம் அவங்க மேலே இருப்பாங்க. ஏன்னா அவன் என்னதான் வெற்றி விழா கொண்டாடினாலும் அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது மூஞ்சில் மிகப்பெரிய கோடு போட்டுவிட்டவங்க அன்னை இந்திரா. அந்த கோடு அவனை விட்டு மறையவே மறையாது. அந்த பங்களாதேஷ் என்ற நாட்டை பார்க்கும் போதெல்லாம் இந்திய இராணுவம், இந்தியா மகத்தானது என்று அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவனால் வெற்றி விழா கொண்டாடவே முடியாது. ஒரு மறையாத அழுத்தமான ஒரு கோட்டை பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத முகத்தில் போட்டாங்க அன்னை இந்திரா. அதனால ஒரு துளி அவங்க மேலேயே சொல்லலாம். அதே சமயத்தில் சீக்கிய பயங்கரவாதம், இந்த பஞ்சாப்
ஒரு தனி நாடு ஆயிரும் அப்படிங்கிற பயத்திலே இருந்தோம் நம்மளாம். அதை முறியடித்து காட்டியவர்கள், தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து அதை நிறுத்தியவர்கள், துணிச்சலான இராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க. உலகமே பயப்பட்ட போது இந்த பொற்கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லும்போது, பொற்கோயில் தேவைப்பட்டால் பயங்கரவாதம் இருந்தால் எந்த இடமா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட கோயிலாக இருந்தாலும் சரி, நாங்கள் இராணுவத்தை உள்ளே அனுப்போம் சொல்லி நிரூபித்து காமிச்சு இன்னைக்கு அந்த பயங்கர அந்த தனி நாடுங்கிற சிந்தனையை அங்கிருந்து விரட்டி அங்கிருந்த பயங்கரவாத மக்கள் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனடாவில் அதிகபட்சமாக, அமெரிக்காவில் ஓடி ஒளிய வச்சவங்க அன்னை இந்திரா. அதே போல தான் மோடிஜியும் சொல்லலாம். போர் குணம் மிக்கவர், துணிச்சல் மிக்கவர். இவர் குறிப்பாக உள்நாட்டு இஸ்லாமிய பயங்கரவாதத்தை அடக்கியதில் இவருக்கு நிகர் இவரே தான். அதே போல நக்சல்களை ஒடுக்கியதுமே இவர் முதலிடம் கொடுக்கலாம். அந்த மிகப்பெரிய கோடு தான் இன்னும் பாகிஸ்தான் போடலாம், மற்ற எல்லாத்தையுமே அதற்கு இணையாக செஞ்சிருப்பாரு. என்னுடைய நிறைய நண்பர்கள் பாரதிய ஜனதாவில் RSS இருப்பாங்க. பேசும்போது அன்னை இந்திராவை இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப புகழ்வாங்க. பாகிஸ்தான் அடிச்சதில் அன்னை இந்திரா போல அடிக்கணும் அப்படிம்பாங்க. என்கிட்ட பேசும்போது பேசுவாங்க. எந்த அளவுக்கு இவர் இந்த பயங்கரவாதத்தை இவர் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, இது நான் சொல்றதை விட 2005 காலகட்டத்தில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் அம்பாசிடர் பண்ணீங்களா, டேவிட் சி முல்ஃப்ரட் அவரோட பேர். அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்தியாவுக்குன்னு சொன்ன பேட்டியில் அவர் பேட்டி வேறொருக்காக பேசுனது, அது தேசத்தை பற்றி பேசியிருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, 2005 காலகட்டத்தில் இந்தியா பயங்கரவாதத்தின் விளையாட்டு மைதானமாக இருந்துச்சு. நான் இருக்கும்போது சரோஜினி மார்க்கெட், அவர் சொல்கிறார், சரோஜினி மார்க்கெட்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு குண்டு வெடிச்சது, 60 பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போ எங்கள் உளவுத்துறை மூலமாக அவர் அப்படி பதிவு பண்ணுறார். அப்படின்னா அது CIA, எங்கள் உளவுத்துறை மூலமாக நாங்கள் அதை விசாரிக்கும் போது பாகிஸ்தானுடைய நேரடி பங்கேற்பு அதில் இருந்தது. பாகிஸ்தான் என்ன நினச்சாங்கன்னா, காஷ்மீரில் மட்டும் பயங்கரவாதம் பண்ணால் பத்தாது, அது தலைப்புச் செய்தி, உலக தலைப்புச் செய்தியே வரலை. அப்போ என்ன பண்ணணும், இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்துன்னு சொல்லி இதை போல தொடர்ச்சியாக மார்க்கெட்டை தாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல்கள் அதை தொடர்ச்சியாக தாக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவுக்குள்ளே அதுவும் இந்தியாவுக்குள்ள இருக்க முக்கிய தளங்களை குறியெடுத்து தொடர்ச்சியாக விளையாட்டு மைதானமாக வைத்திருந்தார்கள். I was in India in 2005, October 26th, I think it was, and I got a phone call that there'd been an attack in the Sarojini Market in New Delhi that night, and there were 60-some people killed. We then looked into our intelligence that followed that, and we found that the Pakistani motivation was that the programs they had for terrorist activities in Kashmir were not producing enough headlines, so they wanted to have a broader attack, and their plan was to attack markets all over India, which they did, and that led up to the railway attacks in Mumbai, and then that led up to the hotel attacks. பாகிஸ்தான் அவருடைய பயங்கரவாத ஆட்கள் மூலமாக இந்தியாவை விளையாட்டு மைதானம் வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங் அவருக்கு தெரியல. அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், நான் போய் தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தினா அவன் திரும்பி தாக்குவான், நாங்கள் திருப்பி தாக்குவோம், சண்டை பெருசாகி அணுகுண்டு அளவுக்கு 2 பேரும் போகலாம் அப்படின்னு ஒரு பயமான சூழல் இருந்த காலகட்டம். And at that point, Manmohan Singh's government debated whether or not to counterstrike. But the reasoning was, a counterstrike won't get the people who did this. It won't. The camps are empty now. You won't achieve anything. And if it stimulates the Pakistanis to strike back, and then we strike back, it won't be long before Pakistan knows it's going to lose, and it'll reach for the nuclear closet. And I was with him on that decision. அதை எல்லாம் மாற்றி காட்டியவர் மோடி அவர்கள் தான். அந்த அமெரிக்க தூதர் பதிவான வார்த்தை அவர் வந்த பிறகுதான், அவர் இந்த பயங்கரவாதிகள் மேல தாக்குதல் நடத்திய பிறகுதான் இதை போன்ற எந்தவித தாக்குதலும் இந்தியாவுக்குள் நடக்கல. முற்றாக அவர்கள் மூக்கை நுழைப்பதை நிறுத்தினார். இந்தியா பயங்கரவாதத்தின் விளையாட்டு மைதானமாக இருந்ததை நிறுத்தி காட்டினார் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் பதிவு பண்ணார். அதோட வீடியோ நான் முடிஞ்சா இதில் இணைக்கிறேன். And I was with him on that decision, but this time I think Modi was right. And once he's done that, there's nothing like punching a bully in the nose, in the playground to stop it. சும்மா நம்ம சொல்றதோ இல்லை எதிர்க்கட்சிகள் சொல்றதோ இதெல்லாம் இல்லை. பொதுவாக ஒரு அமெரிக்க மனிதர் அவங்க உளவுத்துறை மூலமாக விசாரித்து பாகிஸ்தான் இது தலையிட்டது ஒரு 100% சொல்றாரு. இதையெல்லாம் நிறுத்த தவறியவன் சொன்னால் மன்மோகன் சிங் அவர்களை சொல்லலாம். இப்படிலாம் பயந்துட்டு கூடாது. முற்றாக கட்டுப்படுத்தியவர் மோடிஜி. இந்த அன்னை இந்திராவும்
மோடிஜியும் சரிக்கு சமமான பிரதமர்கள். இந்த பயங்கரவாதத்தை அடக்கியதில், எதிரிகளை போர் மூலமாக அடக்கியதில், இதில் வந்து அவன் மூஞ்சில் ஒரு கோடு போட்டனால, பங்களாதேஷ் என்ற ஒரு கோடு போட்டனால அன்னை இந்திராவை ஒரு துளி மேலே சொல்லலாம். இரண்டாவது வந்து மிகப்பெரிய வேற்றுமை அப்படின்னா அது லட்சம் மடங்கு வேற்றுமையாக வரும். அன்னை இந்திரா வந்து ஒரு மன்னர் ஆட்சி போல திணிக்கப்பட்டவர் பிரதமராக. அவர் வந்து எந்தவித உழைப்போ மக்களை சந்திக்காமல் அவர் வந்து பிரதமராக வந்துட்டார். குடும்ப வாரிசு மூலமாக, அரசியல் மூலமாக நேரு தான் ஆரம்பித்து வச்சார் இந்த தவறான போக்கை. ஒரு 140 கோடி மக்கள் இருக்கோம், ஒரு சில குடும்பம் தான் நம்ம ஆளும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. இது ஜனநாயகம் அல்ல. ஆனால் மோடிஜி அப்படி இல்லை. ஒரு ஒரு ஒன்றும் இல்லாமல் கோபுரத்துக்கு ஃப்ரம் ஸ்க்ராச் டு டெம்பிள் அப்படிம்பாங்க, ஒன்றும் இல்லாமல் உச்சிக்கு வந்தவர். நல்லாவே இதில் வந்து லட்சம் மடங்கு வேறுபாடு காட்டுவாங்க. அன்னை இந்திராவுக்கும் மோடியும் ஒப்பிட்டு பேசவே முடியாது இந்த விஷயத்தில். இது எப்படி திணிப்புகள் நடக்குது, குடும்பாட்சி தொடருதுன்னா, ஆட்சி செய்யும்போது பணத்தை உருவாக்குவாங்க. அந்த பணத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக ஒரு கோட்டையை கட்டிடுவாங்க. அவங்களுக்கென்று ஒரு கோட்டை இருக்கும், பாதுகாப்புகள், அதிகாரம் அந்த கோட்டையில் இருக்கும். ஜால்ராக்களை சுற்றி வைப்பாங்க. அந்த கோட்டைகள் பூரா அந்த குடும்பத்துக்கான ஜால்ராக்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் போன்ற ஜால்ராக்கள் தொடர்ச்சியாக இருப்பாங்க. முக்கியமாக பத்திரிகை கூலிப்படை உருவாக்கிடுவாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பத்திரிகை கூலிப்படைகள் அவர்களுக்கென்று எதுனாலும் அவங்களுக்கு ஆதரவாக எழுதக்கூடிய பத்திரிகை கூலிப்படையை உருவாக்குவாங்க. இந்த பதிவை நான் பேசுறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். பத்திரிகை முகப்புல பார்த்தீங்கன்னா நக்கீரன் இன்னைக்கு போட்டிருக்காங்க, எடப்பாடியை விட ஸ்டாலினே மிக சிறந்தவர் என்று அதிமுகவில் இருக்கும் புள்ளிகள் நினைக்கிறாங்க, போறாங்க திமுகவை நோக்கி எழுதியிருந்தாங்க. இதை போல பத்திரிகை கூலிப்படைகள் ஏதோ ஒருவர் போலாம், அந்த ஏதோ ஒரு அன்வர் என்ற ஒரு நபர் போனார். அவர் மதப்பற்றோட போனார். அவருக்கு வந்து அதிமுக பிடிக்காம இல்லை, பாரதிய ஜனதா கூட சேரும்போது அவருடைய மதப்பற்று அங்க இருக்க விடல. தேசம் முக்கியம் இல்ல, மதம் முக்கியம் என்ற நோக்கோடு திமுக போறாரு. அதைய வச்சு எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த பேர் பத்திரிகை கூலிப்படை உருவாக்கி தொடர்ச்சியாக இவர்கள் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, வாழையடி வாழையாக, மன்னர் பரம்பரை போல. அதெல்லாம் எதுவுமே இல்லாம சுய முயற்சியாக பூஜ்ஜியத்திலிருந்து கோடியை எட்டி பிடித்தவர். எப்பவுமே நம்ம இப்படிலாம் பேசும்போது நம்ம அமெரிக்கா பேசி பழகிருப்போம். ஆப்ரஹாம் லிங்கன், அவங்க அப்பா வந்து விவசாய குடும்பம், விறகுகளை பொறுக்கி விற்று பணத்தை குடும்பத்துக்கு கொடுத்தவர். தண்ணீரை பிடித்து வந்து விற்று உதவியவர் ஆப்ரஹாம் லிங்கன். அதுக்கப்புறம் படிப்படியாக படித்து முன்னேறி அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஜனாதிபதியாக, எத்தனை ஜனாதிபதி வந்தாலும் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு இணையாகாது, அப்படி வந்தோம் நான் சொல்லுவோம். அதைவிட பெரிய சாதனை மோடிஜியோடது. அவருடைய தகப்பனார் வந்து ரயில் நிலையத்தில் வந்து தேநீர் விற்கும்போது கூட ஒரு சின்ன பையனா ஓடி சென்று தேநீர் விற்று படிப்படியாக அந்த வாழ்க்கையிலிருந்து முன்னேறி கட்சியில் சேர்ந்து கடுமையாக உழைத்து படிப்படியாக முன்னேறி இன்று பிரதமர் என்ற உச்ச அதிகாரத்தை அடைந்தவர். இது ரெண்டுலையுமே வந்து அன்னை இந்திராவையும் மோடிஜியும் ஒப்பிட்டு பேசவே முடியாது, லட்சம் மடங்கு வேறுபாடு காட்டுவாங்க. இதுல ஒரு நல்ல உதாரணம், உலகம் முழுக்க உள்ள சராசரி மக்களுக்கு, பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் மோடிஜி. நாம் நினைத்தால், தொடர்ச்சியாக முயற்சித்தால் நாம் நினைக்கும் எந்த நிலையையும் அடையலாம் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தவர், உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர் மோடிஜி. நான் அதிகமாக மோடிஜி பின்னால் அவரை ஆதரித்து பேசுறதுக்கு ஒரு காரணம், ஏழை மக்கள், எளிய மக்கள், சராசரி மக்கள் வந்து நமக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு வந்து நிறைவேறும் நம்ம தொடர்ச்சியாக முயற்சிக்கும் போது, உழைக்கும் போது நாம் நினைக்கும் உச்ச நிலையை நாமும் நமது குடும்பமும் அடையலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் மோடிஜி. அதுக்கு தான் தொடர்ச்சியாக ஆதரித்து பேசுறது. இந்த குடும்ப அரசியல் என்று சிக்கி தவிக்கிற தவறான முன்னுதாரணத்துக்கு இந்த நேரு அவர்கள் தான் காரணம். மத்தியில் வந்து நேரு அவர்கள், அதுக்கப்புறம் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள், இப்பொழுது அவர்கள் பின்னணியில் அவர்களின் குடும்ப வாரிசு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி என்று ஒரு தொடர் சங்கிலியை உருவாக்குனவர். அந்த தொடர் சங்கிலி மாநிலம் பூரா இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பாக இருக்குது. அதுக்கடுத்து புகழ்பெற்ற தொடர் சங்கிலி தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. குடும்ப வாரிசில் கருணாநிதி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், இப்போ அதுக்கடுத்து அவருக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் இன்பநிதி அவருடைய மகன் சொல்லி அந்த வரிசையை கொண்டு அதை பார்த்து தான் இவங்க வந்தாங்க.
அதுக்கப்புறம் மிகப்பெரிய குடும்ப சங்கடம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சொல்லலாம். முதல்ல ஷேக் அப்துல்லா, அவருடைய மகன் ஃபருக் அப்துல்லா, அதுக்கப்புறம் அவங்க மகன் ஒமர் அப்துல்லா, அதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் தயாராக இருக்கு. இதை போன்று உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ், அதுக்கப்புறம் அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ், இப்போ அவருடைய மனைவி டிம்பிள். நான் பேசுவதெல்லாம் முதலமைச்சர்கள் மட்டும் பேசுகிறேன். இது அமைச்சர்களை இந்த இவங்களெல்லாம் எடுத்துலாம் பேசலை. முதலமைச்சர்கள் எப்படி தொடர்றாங்க, மிகப்பெரிய பொறுப்பு. இந்த திணிப்பு, குடும்ப திணிப்பு எப்படி இருக்கு, அதுக்கெல்லாம் முன்னுதாரணம் வந்தவர் நேரு அவர்கள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பீகார் எடுத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ், அதுக்கப்புறம் ராப்ரி அவருடைய மனைவி, இப்போ அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ். இந்த குடும்ப அரசியல் இருப்பவங்க வந்து அதிகபட்சமாக காங்கிரஸோட தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10 பேர் இருந்தாங்கன்னா 10 குடும்பம் வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ணுது அப்படின்னா, ஆக்கிரமிப்போடு இருந்தாங்கன்னா அதில் 8 பேர் காங்கிரஸ் கூட தான் இருப்பாங்க, ஒரு 2 பேர் பாரதிய ஜனதா கூட இருப்பாங்க. இந்த தவறான முன்னோட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். புதிதான வரும் தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஒரு ஆற்றல் மிக்க, சிந்தனை மிக்க ஒரு தலைவர் இருக்கலாம். ஆனால் இந்த குடும்ப ஆக்கிரமிப்பை மீறி உள்ள வரவே முடியாது. இதை உடைக்கணும்னா மிகப்பெரிய விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய குடும்ப ஆக்கிரமிப்பு, பலமிக்க ராட்சச ஆக்கிரமிப்பை உடைக்க முடியும் தொடர்ச்சியான முயற்சிகளால், பேச்சுக்களால், மக்களை கவர்வதால் என்று நிரூபித்தவர் மோடிஜி. அதுக்காக தான் இந்த பாராட்டுகள்லாம். இந்த மார்னிங் கன்சல்டன்ட் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக அளவில் நம்பகத்தன்மை உள்ள தலைவரில் முதல் இடத்தில் மோடிஜி 75% வாக்கு பெறார். அதுக்கப்புறம் சவுத் கொரியா அதிபர் வர்றாரு, அவர் தென்கொரியா 59% வாக்குகளை பெறார். அதுக்கப்புறம் அர்ஜென்டினா, அதுக்கப்புறம் கனடா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, சுவிட்சர்லாந்து, அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் வரார், அமெரிக்கா. அந்த நாடு தான் நடத்துது. ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட 7வது 8வது இடத்துக்கு தான் வர்றாரு. இது தலைவர்கள் எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கான போட்டி. தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பாக இருக்கின்ற தலைவர்களுக்கான போட்டி அல்ல, தேர்ந்தெடுக்கணும் மக்களால். அதுதான் அந்த மார்னிங் கன்சல்ட் பண்ணுறாங்க. இது கீழ் வரிசையில் இருப்பவங்க வந்து இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், இதன் தலைவர்கள் எல்லாமே நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க. மோடிஜி வந்து முக்கியமாக இவர் சாதித்தது அப்படின்னா, முதல்ல பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தி தான். அது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. சர்வசாதாரணமாக இஸ்லாமிய பயங்கரவாதம் கொலைகளை செய்வது சர்வசாதாரணமாக இருந்துச்சு. சும்மா ஒரு கடைக்கு போயிட்டு வர மாதிரி அதை போல பயங்கரவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முற்றாக இஸ்லாமிய பயங்கரவாதத்தையும் இந்த நக்சல்களையும் கட்டுப்படுத்தியவர். அதுக்கடுத்து வந்து எதிரி நாடுகளை போர் செய்யாமல் வெற்றி பெற்றவர். இது ரொம்ப முக்கியம். சண்டை போட்டு ஜெயிக்கிறது வேற, அவருடைய தோற்றம், இமேஜ் அப்படிம்பாங்க, அதன் மூலமாக சண்டைக்கே போகாம எதிரி நாடுகளை வெற்றி பெற்றது ரொம்ப முக்கியம். நான் எதிர்பார்த்தேன் மோடிஜி வந்து பதவிக்கு வந்தபோது சண்டை வந்துடும் பாகிஸ்தான் நமக்குன்னு சொல்லி. எந்தவித சண்டையும் போடாம இந்த ஆபரேஷன் சிந்தூரையுமே ஒரு குறிப்பிட்ட சின்ன சண்டையை போட்டு தாக்குதல் நடத்தி நிப்பாட்டி காட்டினார். இது ரொம்ப பாராட்டணும். சண்டையை நிப்பாட்டுறது ரொம்ப முக்கியம். சண்டை தொடர்றது ரொம்ப எளிது. படைகளை அனுப்பி தொடர்ச்சியாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். நிப்பாட்ட தெரியணும். இது 2வது. 3வது வந்து இவர் ஏன் தலைவர், மிக நம்பிக்கையான தலைவர்னா, கொரோனா காலத்தில் அந்த நோயை கட்டுப்படுத்தியது. சிறிய மக்கள் தொகையுள்ள நாடுகளே சிக்கி சின்னாபினமாகி ஏகப்பட்ட மக்கள் உயிரை பலி கொடுத்தாலுமே, உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட தேசத்தை மிக சரியான முறையில் முன்னின்று வழிநடத்தி, கொரோனா காலத்தில் அவர் தான் முன்னால் நின்று வழிநடத்தல, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வழி நடத்தி உயிர் பலி எண்ணிக்கை குறைச்சி காட்டியவர். உலகத்தில் மிக புகழுக்கு இதுக்கு ஒரு சொந்தக்காரர். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பைசா, நான் 1 ரூபான்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு பைசா ஊழலுக்கு இவர் இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு கை நீட்டி பேசவே முடியாது. 1 பைசா இவர் எடுத்தான்னு சொல்லி ஊழல் பண்ணினார், தனக்கென்று சேர்த்து கொண்டார். தேசத்துக்கு சேர்த்தது வேற, பிரதமருக்கென்று விமானம் வாங்குவது வேற, பிரதமருக்கென்று இல்லம் கட்டுவது வேற, புதிய நாடாளுமன்றம் கட்டுவது வேற. அதெல்லாம் தேச சொத்து. அது நல்லா தெளிவாக புரியணும். எப்போ இப்படி பேசினாலும் வந்து அவர் விமானம் வாங்கிட்டானா, விமானம் அவருக்கு வாங்கல, அவருக்கு வீடே கிடையாது, குடும்பமே கிடையாது, தேசத்துக்கு வாங்குறாரு. தேசத்துக்கு நாடாளுமன்றம் கட்டுறாரு, பாதுகாப்பானதாக கட்டுறாரு, தேசத்துக்காக இதை போய் செஞ்சுட்டு இருப்பார். அது இவருடைய பெயரில் வராது. 1 பைசா ஊழல் செய்யாதவர். அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்த குடும்ப ஆக்கிரமிப்புகள், அவர் வந்து ஆட்சியில் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், அவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை மன்மோகன் சிங். ஆனால் அவரை இயக்கியது வந்து எல்லாம் சோனியா காந்தி, அந்த குடும்பம் தான்.
அந்த குடும்பம் அவங்களை இயக்கிட்டு மாநிலம் பூரா இதை போன்ற குடும்பாட்சிகள் இருந்துகிட்டு ஊழல் தினம் பத்திரிகை திறந்தா தமிழகம் இந்தியா முழுவதும் ஊழல் ஊழல் ஊழல். இந்த தேசத்தை முன்னேற விடாமல் இந்த ஆக்கிரமிப்பு குடும்பங்கள் ஊழல் ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து ஒரு பைசா எங்கேயுமே ஊழல் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இது இன்னொன்று சொல்லுவாங்க, இது ரைட் விங்னா அதிரடி அடிதடின்னு சொல்லலாம். அதை போன்ற ஆட்கள். அப்படி இருந்தாலுமே பத்திரிகை சுதந்திரம் மிக சரியா கொடுத்துருக்காரு. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த பத்திரிகை சுதந்திரம் இல்லாமல் அடக்கலாம். இதை போன்ற கூலிப்படைகள் பேசாத போல பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க ஏன் அடக்கிறதுன்னு. பத்திரிகை சுதந்திரம் 100% கொடுத்து வச்சிருக்காரு. அவர் மேலேயே என்ன வேணா எழுதலாம், எப்படி வேணா பேசலாம், எப்படி வேணா படங்கள் சித்தரிக்கலாம், எந்த பிரச்சனையுமே எங்களை. பத்திரிகை சுதந்திரம் மிக முக்கியமானது. அதே போல பொருளாதார வளர்ச்சி, தேசத்தை முன்னுக்கு கொண்டு போனது. இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, மூன்றாவது ஜெர்மனியும் இந்தியாவும் இருக்கும். மூன்றாவது ஒரே இடத்துல இருக்காங்க. மூன்றாவதுல இந்த 3 நாடுகளை விட மிக அதிகமான வேகமான வளர்ச்சி உள்ள நாடு இந்தியா. அதுக்கு சொந்தக்காரர். இன்னும் விரைவாக இவருடைய ஆட்சி தொடரும் என்றால் சீனா, அமெரிக்கா முந்தி இந்தியா போய் முதலிடத்தில் நிற்கும். அதே சமயத்தில் இராணுவ வலிமை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா 4வது, இந்தியா என்ற இராணுவ வலிமையை இன்னும் அவர் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியே தொடரும் என்றால் இதுவுமே படிப்படியாக முன்னேறி இராணுவ வலிமையில் உலகத்தில் முதலிடத்துக்கு கொண்டு செல்வார். இவருடைய ஆட்சி தொடரும் என்றால் நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. தொடர்ச்சியாக அதிக விடுமுறை எடுக்காத பிரதமர், இதெல்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. விடுமுறை எடுக்காத பிரதமர் என்ற புகழுக்கு சொந்தக்காரர் மாதிரி இருக்காரு. நேரு அவர்களையும் மிந்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதே சமயத்தில் உலகத்திலேயே நம்பகத்தன்மை மிக்க தலைவர். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் டு டெம்பிள் ஒன்றும் இல்லாமல் இருந்து மேலே வந்தது. உலகத்தின் நம்பிக்கை மிக்க தலைவராக இருக்காரு. திரும்ப சொல்கிறேன், நான் எதுக்காக பதிவு கொடுத்தேன்னா, பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எந்த கட்சியாக இருங்க, எந்த மதமாக இருங்க, எவ்வளோ ஏழையாக இருங்க, உங்களுக்கு அவர் ஒரு நல்ல முன்னுதாரணம். தொடர்ச்சியாக நம்ம முயற்சிக்கும் போது, நம்ம உழைப்பை கொடுக்கும்போது நம்முடைய லட்சியத்தை, உயர்ந்த லட்சியத்தை நாமும் நமது குடும்பமும் அடையலாம் என்பதற்கு நரேந்திர தாமோதரதாஸ் மோடிஜி என்பவர் ஒரு நல்ல உதாரணம். இரண்டாம் தேசப்பிதா என்று என்னால் கூற முடியும். நன்றிகள்.